ரமலான் மாத நோன்பிற்கு பிறகு இருக்கக்கூடிய சிறந்த நோன்புனா அது ஷவ்வால் 6 நோன்பு ஆகும். இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புக்கு அப்படின்னு குறிப்பிட்டு எந்த ஒரு சட்டங்களும் கிடையாது. வழமையாக ரமலானுடைய மாதங்களில் நம்ம எவ்வாறு நோன்பு நோற்போமோ அதே மாதிரி தான் ஷவ்வாலுடைய 6 நோன்பும். ஷவ்வால் 6 நோன்பின் சிறப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம். காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுற வார்த்தையானது ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய அரஃபா நோன்பு, ஆஷுராவுடைய நோன்பு, ரமலான் மாத நோன்புன்னு அனைத்துமே அடங்கும். சுபஹானல்லாஹ். இந்த 6 நோன்பை நம்ம வைப்பதின் மூலமாக இந்த அனைத்து நோன்புகளையும் வைத்த நன்மையும் கூலியும் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே முஃமினான நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை நோற்பதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் நம்ம சஹரும் இஃப்தாரும் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஷவ்வாலுடைய 6 நோன்பிற்கும். அதே மாதிரி ரமலான் மாத காலங்களில் ஒரு நோன்பாளி எந்தெந்த விஷயங்களெல்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதே சட்டங்களை ஷவ்வாலுடைய 6 நோன்பிலும் நம்ம பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக ஷவ்வால் நோன்பை எப்போது வைக்க வேண்டும்? ஷவ்வாலுடைய முதல் நாளை தவிர்த்து 2ஆம் தேதியில் இருந்து அந்த மாதம் முடிவதற்குள் இடைப்பட்ட நாட்களில் இந்த 6 நோன்பை நம்ம வைக்கலாம். அடுத்ததாக ஷவ்வாலுடைய 6 நோன்பை தொடர்ந்து வைக்க வேண்டுமா அல்லது விட்டுவிட்டு வைக்கலாமா? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம். இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு அதை தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரதுனால ஷவ்வாலுடைய 6 நோன்பை நம்ம தொடர்ந்து தான் வைக்கணும், விட்டு விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக. ஆனால் அவ்வாறு கிடையாது. ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும் அப்படின்னா ரமலான் முடிந்த அடுத்த நாள் நமக்கு ஈத் பெருநாள். ஈத் பெருநாளில் நோன்பு நோற்பது ஹராமாகும். ஸோ இந்த ஹதீஸினுடைய கருத்தானது தவறாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷவ்வாலுடைய மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் முடிவதற்குள் நம்மளால் எப்போ இயலுமோ தொடர்ச்சியாக வைக்க முடிஞ்சால் தொடர்ச்சியாக அல்லது தனியாக முடிந்தால் தனியாக 6 நோன்பை நிறைவேற்றி கொள்ளலாம். எப்போ வச்சாலும் நோன்பு தான். அதற்கான கூலியானது கட்டாயம் நமக்கு கிடைக்க போகுது. அந்த நோன்பை நம்ம தொடர்ச்சியாக வச்சாலும் சரி, தனித்தனியாக வச்சாலும் சரி. அடுத்ததாக ரமலானின் கலா நோன்பை முதலில் நோற்க வேண்டுமா அல்லது 6 நோன்பை நோற்க வேண்டுமா? இதற்கு சிறந்த பதில் அப்படின்னா ஷவ்வால் மாத 6 நோன்பு தான். ஏன் அப்படின்னா ரமலான் கலா நோன்புகளை நோற்பதற்கு அடுத்தடுத்த மாதங்கள்னு தொடர்ந்து ஷவ்வானுடைய மாதம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஆனால் 6 நோன்புக்கு அவ்வாறு கிடையாது. ஷவ்வால் மாத 6 நோன்பை அந்த மாதத்திற்குள்ளே மட்டும்தான் நம்மளால் நிறைவேற்ற முடியும். ஸோ சிறந்தது அந்த நோன்பை ஃபஸ்ட்டு நோற்பதாகும். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கலா நோன்பை ஷஅபான் மாதம் வரை தாமதம் செய்துள்ளார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. எனவே நாமளும் கலா நோன்புகளை பிற்படுத்திவிட்டு ஷவ்வாலுடைய 6 நோன்பை முதலில் வைப்பதே சிறந்த முறையாகும். கடைசியாக ஷவ்வாலுடைய நோன்பு சுன்னத்தா அல்லது நஃபிலா? ஷவ்வாலுடைய 6 நோன்பானது விரும்பத்தக்க சுன்னாவாகும். ஷவ்வாலுடைய 6 நோன்பானது நம் மீது கட்டாய கடமை இல்லை என்றாலும் விரும்பத்தக்க சுன்னத்தாக இருப்பதனால கண்டிப்பான முறையில் ஒவ்வொருத்தரும் இந்த நோன்பை வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்னதான் ஃபர்லான கடமைகளை நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அது குறை உள்ளதா அல்லது நிறை உள்ளதான்னு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய அமல்களானது நிறைவாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் மீண்டும் அமல் செய்து அதை சரி செய்ய முடியாது. எனவே உபரியான அமல்களான சுன்னத்தான தொழுகைகள், நஃபில் தொழுகைகள், நஃபில் நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், சதகா இவற்றின் மூலமாக நன்மைகளை பெற்று நம்மளுடைய ஃபர்லான அமல்களில் இருக்கக்கூடிய குறைகளை பூர்த்தி செய்து குறைய நிறையாக மாற்றலாம். மேலும் சுன்னத் மற்றும் நஃபிலான அமல்களின் மூலம் நம்மால் அல்லாஹ்வின் பொருத்தமும் மற்றும் நெருக்கத்தையும் பெற முடியும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உபரியான சுன்னத்தான நஃபிலான தொழுகை மற்றும் வணக்க வழிபாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் நமக்கு ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கலா செய்யணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஷவ்வாலுடைய 6 நோன்பானது வலியுறுத்தப்பட்ட சுன்னா கிடையாது, விரும்பத்தக்க சுன்னா தான். ஸோ நம்ம இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை கலா செய்ய தேவை கிடையாது.